Welcome to SK Hindi Vidyalaya. வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. அனைவருக்கும் வணக்கம். பார்ட் 4 வீடியோவில் நம்ம பாரக்கடியில் ஷ ஷ ச ஹ இஷ் த்ர ஞ ஸ்ர அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டில் பார்த்தா தெரியும். ஷ ச ஹ ஃபஸ்ட்டு இந்த 4 லெட்டர்ஸ், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாரக்கடியில் ஷா. ஷா நம்ம 2 போடுற மாதிரி 1 2 3 போடுறோம்ல, அதேமாதிரி 2 போட்டோம். இல்லை எழுத்துக்கு முன்னால் இருந்து ஷி. நீங்கள் இதுக்கு முன்னால் வீடியோவில் பார்த்துருந்தீங்களா, உங்களுக்கு ஈஸியாக புரியும், தெரியும். ஷி, ஷூ, ஷூ, ஸ்ட்ரு, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷம், ஷக. இது அப்படியே நான் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெரியும். இது பாருங்க. ச சா ஷி ஷி ஷு ஷு ஸ்ரு சே சை சோ சௌ சம் சக. தமிழ்லேயும் இருக்கவங்களுக்கு கீழே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே புரியும், பார்த்திங்கன்னா நல்லா புரியும். ஷா ஷா ஷி ஷி ஷு ஷு ஸ்ரு சே சை ஷோ சௌ சம் சஹ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷ. அதாவது நம்ம பா போடுவோம் தெரியுங்களா, அந்த பாலை உள்ளே அப்படி கோடு போட்டால் ஷா. SHA ஷா. ஷா ஷா உள்ள கோடு. அதே மாதிரி ஷி ஷி, ஷூ ஷூ, அதுக்கடுத்து ஸ்ட்ரூ, ஷே, ஷை, ஷோ, ஷௌ, ஷம், ஷக. ஷா பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ச. SA ச. ச சா சி சி சோ ஸோ ஸ்ட்ரூ. இது நீங்கள் முன்னால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எப்படி எழுதணும், எவ்வளோ எளிமையாக எழுதுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும். சே சை சோ சௌ சம் சஹ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹா. HA ஹா. எஸ் மாதிரி போட்டு உள்ளேருந்து இழுக்கிறது. ஹ ஹா. இ ஈ ஹோ ஹூ ரு ஹே ஹை ஹோ ஹௌ ஹம் ஹக. இப்போ சார்ட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ நல்லா புரியும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இது பார்த்தோம்.
அடுத்து ஷ ஷா ஷி ஷி ஷு ஷு ஸ்ரு ஷே ஷை ஷோ ஷௌ சம் ஷக. அடுத்து பாருங்கள் ச எஸ்ஏ ச ச சி சி சு சு ஸ்ரு சே சை சோ சௌ சம் ஷக. அது எச்ஏ ஹ அனுமான் அப்படின்னு சொல்கிறாலும் அவங்களுக்கு ஹத்தினி அஸ்வினி அப்படின்றப்போ ஹ ஹ இ ஹி ஹு ஹு ரு ஹே ஹை ஹோ ஹௌ அம் ஹக. இப்போ வெஞ்சன் சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த 4 லெட்டர்ஸு ஷ ஷ ஷ ஷ. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்துருப்போம் முதல் வீடியோவில் காலேருந்து இந்த ஞா வரைக்கும் பார்த்துருப்போம். அடுத்து டாலேருந்து செகண்ட் பார்ட்டில் நா வரைக்கும் பார்த்துருப்போம். தேர்ட் பார்ட்டில் பாலேருந்து வா வரைக்கும் பார்த்துருப்போம் நம்ம. இப்போ இந்த ஃபோர்த் பார்ட்டில் ஷ ஷ ஷஹ பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இக்ஷ் த்ர ஞ ஸ்ர. அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷ அப்படின்னு வருது பாருங்கள். அதில் வரப்போ உங்களுக்கு என்ன வராது அப்படின்னா இந்த லெட்டர் எழுதுறது தெரியுமா, இந்த லெட்டர் எழுதுகிறப்பையும் இந்த லெட்டர்லேயும் இந்த த்ரா இந்த 2 லெட்டர்லேயும் நமக்கு நடுவில் எப்படி ரால வேர்டு வராதோ அதே மாதிரி இதுலேயும் வராது. அதை நம்ம இப்போ எழுதுகிறப்ப பாருங்கள் உங்களுக்கு இப்போ புரியும். அதே சேம் மெத்தட் தான் உங்களுக்கு. என்னென்னா இது இப்படி போகிறீங்க KSHA ஷா அப்படின்ற மாதிரி. இது ஷா ஷீ ஷீ. முதல்ல எழுதுகிறப்ப பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எழுத பழகிடும் அவங்களுக்கு. தெரியாது, அவங்க வேகமாக எழுதுகிறப்போ கொஞ்சம் சம் மிஸ்டேக்ஸ் வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல்ல எழுதுகிறப்ப தான் அவங்களுக்கு அந்த கஷ்டமாக தெரியும். ஷு ஷா ஷா ஷீ ஷீ ஷு ஷூ ஷூ. கட்டு ஷே ஷை ஷோ நம்ம அப்படியே ஸ்மால் எஸ் போடுற மாதிரி போடணும். சவ் ஷம் ஷக. சேம் அதே மெத்தடில் தான் வரும். இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது த்ர THRA. இதில் தான் த்ர. உங்களுக்கு இதில் மட்டும்தான் சேஞ்சஸ் வரும். நமக்கு எப்படி ரால பார்த்தோமோ அதே மாதிரி இதில் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். த்ர த்ரா த்ரீ 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 அப்படின்றப்போ திரிஷூர் அப்படின்றப்போ அது மாதிரி 3. அதுக்கப்புறம் த்ரூ. அதுக்கடுத்து த்ரூ. இந்த இடத்துல தான் வராதுன்னு சொன்னது. ஏன்னா இந்த ரா சவுண்டில் வரப்போ இந்த த்ரூ அப்படின்றது வராது. அதுக்கடுத்து த்ரே தை. த்ரேக்கு அப்புறம் த்ரை. இது த்ரோ. இது த்ரோ த்ரம் த்ரஹ. இப்போ சார்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த இருக்க பாருங்கள். ஷ ஷா ஷி ஷி ஷு ஷு ஸ்ரு ஷே ஷே ஷோ ஷௌ ஷம் ஷக. அதே மாதிரி இது பாருங்கள். த்ர த்ர த்ரீ த்ரீ த்ரூ த்ரூ. இங்கே லெட்டர் இருக்காது பார்த்தீங்கன்னா. த்ரே ஸ்ரை த்ரோ த்ரௌ தம் தக. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ர SRA ஸ்ர.
ஸ்ரீ ஸ்ரீமான் அப்படின்றப்போ வரும் ஸ்ரீ. ஸ்ரு 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 அப்படின்றது தான் வராது. இதுதான் சொன்னேன். இங்கே வரா மாதிரியே இதுலேயும் இது வராது, இப்படி போடக்கூடாது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வர்றது ஸ்ட்ரே ஸ்ட்ரை ஸ்ட்ரோ ஸ்டவ் ஷம் ஸ்டம் 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 ஷஹ அப்படின்னு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஞ. இங்கே சார்ட்டில் தெரியும் பாருங்கள், லாஸ்ட்டாக ஞ. இது ஸ்ர ஸ்ர ஸ்ரீ ஸ்ரீ ஷு ஷு, அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரை ஷோ ஷவ் ஷம் ஷக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இக்கு ஞ, அதாவது ஜிஎன்ஏ ஜிஒய்ஏ எதாலும் போடலாம். அதாவது இது இக்கும் ஞாவும் சேர்த்து ஸ்பெல் பண்ணுறது ஞா அப்படின்றது. ஞா நீ நீ நோ நோ நியூ 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 இதில் வரும். அதுக்கடுத்து நே நை நியூ நவ் நம் நஹ. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டு. இந்த நீங்கள் சார்ட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் கடைசியாக ஞா ஞா நீ நீ நியூ நியூ நூ நியூ நை நியூ ஞௌ நம் நக லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இப்போது வெஞ்சன் சார்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கக்க ககன கான்சனட்டில் சச்ச ஜன டட்ட டடன தத்த ததன பப்ப பபம யார லவ ஷஷ ஷஹ த்ர இஷ் த்ர ஞ ஸ்ர எல்லாமே பார்த்துருப்போம். ஃபுல் சார்ட்டுமே உங்களுக்கு எல்லாமே எழுதியிருக்கு. சேம் மெத்தடு. என்ன ஒன்று அப்படின்னா இந்த ரான் வரப்போ இந்த ராவும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த த்ராவும் இந்த உங்களுக்கு இந்த இது வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வரப்போ இந்த மூணும் ரா த்ர, அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு ஸ்ட, இதில் மட்டும் நமக்கு நடுவில் அந்த ஸ்ட்ரூ அப்படியே சுழிக்கிற அந்த ரே சவுண்டு வராது. மற்றதெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டை நான் கொடுக்குறேன் ஃபுல்லாக. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நடுவில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதுனால அந்த சார்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு இப்போ புரியும். அது பாருங்கள். ஸ்வர் ஏவம் வெஞ்சன் கெமேல் உயிர்மெய் எழுத்துக்கள் காம்பினேஷன் ஆஃப் வவல்ஸ் கான்சோனட் லெட்டர்ஸ் அப்படி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வர் வந்திருக்கோம். ஸ்வர் எப்படி எழுதணுன்ற மெத்தட்லேயும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எழுத்தை தொடர்ந்து ஃபாலோயிங் எ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றது. எழுத்துக்கு முன்னால் என்னெல்லாம் வரும், எழுத்துக்கு பின்னால் என்னெல்லாம் வரும், எழுத்துக்கு மேலே என்ன வரும் அப்படின்றத இதுவும் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும்
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.